கர்த்தர் கடந்த 6 மாதம் നമ്മളോട് கூட இருந்தார். 6 மாதம் முடித்து 7ஆம் மாதத்திൻ്റെ இந்த 6ஆம் நாளில் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ சம்பவங்கள் உலகத்தில் எவ்வளோ பேர் போயிட்டாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்களும். ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போம். இது 7ஆம் மாதத்திൻ്റെ வாக்குத்தத்த வசனம். 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். 7ஆம் மாதத்திൻ്റെ வாக்குத்தத்த வசனமாக இந்த வசனத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். ஒவ்வொரு மாதமும் நீர் எங்களோடு பேசிக்கொண்டே எங்களை நடத்தி கொண்டே இருக்கிறீரப்பா. 7ஆம் மாதம் சொல்லும்போது பூர்ணத்தின் மாதம். இந்த மாதம் பூர்ணமான ஆசீர்வாதத்தை சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவங்களுக்கு வரையும் கர்த்தர் தரப்போகிறீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களே உனக்கு அருள் செய்வார். இந்த நான் 7 காரியங்களை, 7 விதமான மனிதரின் காரியங்களை இந்த 7ஆம் மாதத்தில் நான் சொல்ல போகிறேன். முதலாவது ஈசாக்கின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். ஈசாக்கின் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. ஆதியாமம் 25:21 வசனத்தை வாசிப்போம். ஈசாக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மலடியாயிருந்த தன் மனைவிக்காக அவன் தேவனிடத்தில் வேண்டி கொண்டானா. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டாரா. ஈசாக்கின் வேண்டுதல் கேட்ட தேவன் இந்த மாதத்திலூட இந்தப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற பிள்ளைகளோட வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அவருக்கு பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார். ஈசாக்குக்கு செய்த தேவன் 7 மனிதர்களை குறித்து நான் சொல்ல போகிறேன். அவங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் இந்த 7ஆம் மாதத்தில் உங்களோட வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போகிறார். ஆனபடினாலே ஈசாக்கு மனைவி, மலடியாயிருந்த ஈசாக்கின் மனைவி கர்த்தர் ஜபத்தை கேட்டு, கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு 2 பிள்ளைகளை கொடுத்தார். அதுதான் ஈசாக்கின் பிள்ளைகள் பேர் யாக்கோபும் ஏசாவும். போன வாரம் கூட நான் சொன்னேன், யாக்கோபை பற்றி சொன்னேன். என்ன, யாக்கோபும் ஏசாவும் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். யாக்கோப் ஏசாவுக்கு தகப்பனுக்கு பிரியமாக இருந்த பிள்ளையாக இருந்தான். ஆனால் அவங்ககிட்ட தான் ருசியுள்ள பதார்த்தத்தை கேட்டான். அவன் கொண்டு வரதுக்கு முன்னாலே யாக்கோபு போய் வேட்டையாடி கொண்டு வந்து அம்மா அதுக்குள்ளே சமைச்சு கொடுத்து அவங்ககிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனோம். போன வாரத்திலும் முந்தின வாரத்திலும் நான் பேசினேன். அதே போல் யாக்கோபின் ஈசாக்கின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை 2 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சொன்னாங்களே போன வாரத்தில் நான் வாசித்தோம், எவ்வளோ அவனுக்கு இருந்த சொத்துக்கள். அதே போல உங்களையும் உங்களோட சந்ததிகளே இந்த மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஈசாக்கின் மனைவி மலடியா இருக்கிற ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்கார். கர்த்தர் யாருக்கு மேலே கோபம் கிடையாது, எல்லாரும் மேலே அவர் இறக்க உள்ளவர். ஆண்டவரே எனக்கு இல்லையன்னு தேவனிடத்தில் கேட்போம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஈசாக்கின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். கர்த்தர் அவனை அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். அதே போல் இந்த மாதத்திலூட எங்கள் பிள்ளைகள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற தேவன். எத்தனையோ பேர் இந்த வேதனையோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் ஆண்டவரே தேடி ஒரு ஆசீர்வாதம் இல்லைப்பா, இது வரைக்கும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரே. இப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? இல்லாவிட்டா கூட கர்த்தர் செய்கிறார். என்ன, அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. நம்ம எதே தேவனிடத்தில் கேட்கிறோமோ அதே நம்ம பெற்றுக்கொள்றது கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்கிற தேவன். ஈசாக்கை ஆசீர்வதித்தான், அவனுக்கு சந்ததியை கொடுத்தாங்க. சந்ததி இல்லாதவங்களுக்கு சந்ததிகளை கொடுக்கிற தேவன். அது மட்டுமல்ல, அவங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க. போன ஆட்களில் நான் சொன்னேன், தகப்பன் செய்யாத காரியங்களை பிள்ளைகளை வச்சு செய்து அவன் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். விசுவாசம் இருக்கணும் முதலாவது, கர்த்தர் எனக்காக செய்வார்னு. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அல்லேலூயா. முதலாக ஈசாக்கின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 2வது சாமுவேலின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 1 சாமுவேல்
7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த பெலிஸ்திய ஜனங்களுக்கும் இடையில நடந்த யுத்தத்தில் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் ஜெபித்த காரியங்கள் கர்த்தர் பதிலளித்தார். அவன் என்ன பண்ணாங்க, அந்த ஜெபத்தை கேட்கறதுக்கு பதிலாக அவன் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனையே கர்த்தர் செய்ததுனால கர்த்தர் அவன் வாஞ்ச நிறைய. அதுக்கப்புறமா அந்த வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்க, 1-8. ஆமாம், சில காரியங்கள் நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், ஆனால் கர்த்தர் செய்யல. உண்மையாக இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அந்த சாமுவேல் ஒரு பொருத்தனை பண்ணான். என்ன பண்ணிட்டான், ஆட்டுக்குட்டி எடுத்து அவனை பலி இடத்துல பலி எடுத்தாங்களாம். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அவன் ஜெபத்தை கேட்டார. நீங்களும் இந்த மாதத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு தேவன் இதை செய்தால் நான் இதே உனக்கு செய்வேன்னு சொல்லுங்க. அதே போல் நீங்களும் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நீ எனக்கு இதை செய்தா நான் இதுக்கு செய்யுங்கன்னு. எனக்கு கூட இதெல்லாம் தெரியாது. நம்ம குடும்பங்களில் சில வீடுகளுக்கு போனால் அவங்க தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி பொருத்தனை பண்ணணும். எனக்கு பிறந்ததுலேருந்து நாங்கள் சிபிஎம்மில் இருக்கிறோம். இந்த பொருத்தனை எல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஜபம் பண்ணுறது தான் தெரியும். ஆனால் இங்கே வந்த பிறகு அதுங்கள்கிட்டேருந்து நான் கற்றுட்டேன். இப்படி பொருத்தனை பண்ணால் கண்டிப்பாக கர்த்தர் செய்கிறார். நீங்கள் ஒரு பொருத்தனையோடு இன்றைக்கி போங்க. ஆண்டவரே, எனக்கு நீ இந்த காரியத்தை செஞ்சனா நான் என்ன பண்ணுவேன். அவர் என்ன சொன்னார், அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்குன்னு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரே நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுபடி. அதே போல் நம்மளும் தேவனிடத்தில் பல காரியங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு இது செய்தேனா நான் உமக்கு இது செய்வேன்னு சொல்லி இந்த மாதத்தில் சாமுவேல் பொருத்தனை பண்ணது போல ஒரு பொருத்தனையை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் பொருத்தனைகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறதான தேவன். இது முதல்ல ஈசாக்கின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 2வது சாமுவேலின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சாமுவேல் ஜெபித்த காரியத்தை கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். 3வது தாவீது ஜெபம் பண்ணா, தாவீதின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வாதை நிறுத்தும்படியாக என்ன பண்ணாங்களா, தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டதுனால் இஸ்ரவேல் மேல் இருந்த வாதை நிறுத்தம். நம்மளும் இந்த நாட்களில் நமக்கு எத்தனையோ வாதைகள் சொன்னால் வியாதிகள், எத்தனையோ விதமான வியாதிகள், வேதனைகள், பலவீனங்கள். அந்த சாமுவேல் செய்தது போல நம்மளும் என்ன பண்ணோம், தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை ஒரு பொருத்தனையை பண்ணி அதை நிறைவேற்றும் போது கர்த்தர் நம்மோட வேண்டுதல்களை கேட்கிறவராயிருக்கிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் தாவீது முதலாவது ஈசாக்கின் வேண்டுதல் கேட்கப்பட்டது, 2வது சாமுவேல் வேண்டுதல் கேட்கப்பட்டது, 3வது தாவீதின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தாவீது வேண்டுதல் கேட்டு கர்த்தர் அவனுக்கு உத்தரவு அருளினான். அதே போல நம்மளும் பரிசுத்த வாங்கிற காரியங்களை நம்ம கேட்கிறோம். அதே போல நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் அதை கொண்டு வரும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். 4வது சாலமோனின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சாலமோன் 1 ராஜா 3ஆம் அதிகாரம் 11-12. என்ன பண்ணாங்களா, ஆகையினால் தேவன் அவனே நோக்கி நீ உன் நீடித்த நாட்களே கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ நீ
இந்த காரியத்தை கேட்ட நியாயம் விசாரிக்கிறது கேட்ட ஞானத்தை உனக்கு வேண்டி கொண்ட கத்தர் ஞானத்தை கேட்டான. வேற ஒன்றும் கேட்கல, அவன் ஐஸ்வர்யத்தையே கேட்கல, ஞானத்தை கேட்கல, ஞானத்தை தான் கேட்டான். ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாருவன்னு கத்தர் அதை கேட்டார், அங்கீகரித்தார். அடுத்து என்ன பண்ணாங்களா, உன் வார்த்தைகளின் படியெல்லாம் படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. கத்தர் சாலமோன் ஞானத்தை கத்தர் கேட்டதுனால கத்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தான். அந்த நாட்கள் தேவனிடத்துல ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே இப்போ படிக்கிற பிள்ளைகள் கூட முதல்ல அதிகமாக சொல்லியிருப்போம். யாக்கோபு 1:5 வசனத்தின்படி தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடு. ரொம்ப கஷ்டமான பாடங்கள் தான் பிள்ளைகளுக்கு. சின்ன வயதிலேயே ஒன்று எல்கேஜி போகும்போதே வெயிட்டை தூக்கிட்டு போக முடியல, ஒரு ஆள் தூக்கி கொண்டு கொடுத்தா தான் படிச்சுட்டு வராங்க. அப்படிப்பட்ட புத்தகங்கள் அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பாடத்துக்குள்ள புக்குங்கள் தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, எல்கேஜியில் இருந்து வெயிட்டை தூக்கிட்டு போனோம். ஆனபடினால கத்தர் என்ன பண்ணோம், பிள்ளைகளுக்கு அதுக்கேற்ற ஞானத்தை கொடுக்கணும். கேட்கிற யாவரும் கத்தர் பெற்றுக்கொள்ளவேன்னு சொல்லியிருக்கா. ஞானத்தை நம்ம தேவனிடத்தில் கேட்டால் படிக்கிறதுக்கு மட்டுமல்ல, எத்தனையோ வேலை ஸ்தலங்களிலூட மற்றவங்களெக்காலும் விசேஷித்த ஞானத்தை கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இன்னும் கத்தர் ஞானமுள்ளவர்களா கத்தர் உங்களை நடத்துவார். அது மட்டுமல்ல, 1 ராஜா 3:5 வசனத்தை வாசிப்போம். அப்ப தேவன் ஆண்டவரிடத்துல கேட்டாரா, நீ விரும்புறதே என்னிடத்துல கேளுங்கன்னு. நான் அடிக்கடி சில வீடுகளுக்கு போனா நான் சொல்லுவேன், ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நீ என்ன விரும்புறியோ என்னிடத்துல கேளு. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தா நம்ம விரும்புகிற காரியத்தை கத்தர் நமக்கு செய்வார். இதுவரைக்கும் செய்தார், இன்னும் நமக்கு செய்ய போகிறார். ஆனபடினால் இந்த 7ஆம் மாதம் பூர்ணத்தின் மாதம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த பூர்ணமான குறைவிதான ஆசீர்வாதம் அல்ல, 7 சொல்லும் போது பூர்ணமான ஆசீர்வாதம். பூர்ணமான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கத்தர் தரப்போகிறார். இந்த மாதத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் தரப்போகிறார். சாலமோன் வந்து தேவனிடத்துல ஞானத்தை கேட்டார். கத்தர் அவனுக்கு ஞானம், நீ விரும்புறதே என்னிடத்துல கேட்க சொன்னார். நம்ம சொத்து சுகம் கேட்க வேண்டாம், ஆண்டவரே முட சித்தத்தின்படி நீ நடத்தும் சொல்லி கேட்கும்போது அவர் நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். நமக்கு ஒவ்வொருவருக்கும் பல தேவைகள் இருக்குது. நம்ம தேவனிடத்தில் கேட்கும்போது ஞானம் மட்டுமல்ல, அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கத்தர் இந்த மாதத்தில் கத்தர் தந்தருளுவேன்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 ராஜா 3:14 வசனத்தை வாசிப்போம். கத்தர் என்ன பண்ணுவாரு, ஞானம் கொடுக்கறது மட்டுமல்ல, ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு மட்டுமல்ல, ஆயுஸ் நாட்களையும் கத்தர் நீடிக்க செய்வாரா. அப்ப இந்த மாதத்துல நம்ம ஜனங்களுக்கு கத்தர், நீங்க தேவனிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, அந்த சாலமோன் தேவனிடத்துல கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டான், அறிவை பெற்றுக்கொண்டான். அவன் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கத்தர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவன் கேட்டதெல்லாம் கேளாததையும் தேவன் அவனுக்கு கொடுத்தானா. நீ உண்மையாய் தேவனிட பிள்ளையானால் அவன் ஒரு பொருத்தனை பண்ணிட்டு தேவனிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, அந்த சாலமோன் பழைய ஏற்பாடு காலத்துல பரிசுத்தவான்களுக்கு நீ செஞ்சீரே, எனக்கு செய்யும், என் பிள்ளைகளுக்கு செய்யும் சொல்லும் போது இந்த மாதத்துல கத்தர் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உன் சந்ததிகள் மேல், உன் சந்தானத்தின் மேல கத்தர் பொழிந்தருளுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆனபடினால தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதை கேட்ட வசனம் அப்பா, ஆண்டவரே நீ அவரே ஆசீர்வதித்தீரே, என்னையும் ஆசீர்வதின்னு சொல்லி கத்தர் கேட்கும் போது கத்தர் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற தேவன். ஈசாக்கின் வேண்டுதலை கத்தர் நிறைவேற்றி கொடுத்தார். சாமுவேலின் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தார். தாவீதின் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தார். சாலமோனின் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தார். அதே போல் இந்த நாட்களை சாலமோன் பாருங்க, தாவீது அரமனை கட்டில்லை, அதான் சாலமோன் எவ்வளோ பெரிய அரமனைகளை கட்டினாங்க. 1 நாளாகமம் எல்லாம் வாஸ்து வரும்போது அவர் செய்த காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். எவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி எவ்வளோ பொருட்கள் போதும் போதும் போதும்னு கத்தர் கொடுத்தார். அதே போல் இந்த நாட்களில் நம்ம ஆண்டவரின் சித்தத்தின்படி கேட்கும் போது கத்தர் உங்களுக்கு தருவார். எத்தனையோ பேருக்கு நமக்கு பெரிய அரமனை ஒன்றும் கட்ட வேண்டாம், தங்கதுக்கு ஒரு வீடு போதும். தேவனிடத்துல கேளுங்க, சாலமோனை கொடுத்தீரப்பா, எனக்கு கொடுப்பா,
பழைய ஏற்பாடு பரிசுத்தவான் ஜெபத்தை கத்தர் கேட்டாங்களே, புதிய ஏற்பாட்டில் நான் உமக்கண்டு வைராக்கியமாக ஜீவிக்கிறேனே, எனக்கு என் சந்ததிக்கு அதை கொடுங்கன்னு கேளுங்க. எப்படி நினச்சுன்னா அவன் சந்ததிகளை கத்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது கத்தர் பாருங்க, நம்மளே நம்மளோட பிள்ளைகளை அது ஒன்றும் இல்லாத நிலவரத்தில் இருந்தோம். அடிக்கடி நான் நினைப்பேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட எங்களை நீ உயர்த்தினீரே. கத்தர் நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருங்க, ஒன்றும் வேண்டாம். பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பிள்ளைகளும் வளருவாங்க. அதுபடினால் இந்த பிள்ளைகளை எல்லாம் இந்த நாட்களில் தேவபயத்தோடு வளர்த்துங்க. காரமாக நம்ம பிள்ளைகளை உலக ஞானம் வேணும், படிக்கும்போது அதுக்கேற்ற ஞானத்தை கொடுப்பாங்க. ஆனால் இந்த நாட்கள் உங்கள் பிள்ளைகளை எல்லாம் உங்கள் கைக்குள் வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளைகளையும் வெளியே விட்டுடாதீங்க, அப்புறம் பிடிக்க முடியாது. நம்ம பிள்ளைகள் நம்ம கைக்குள்ளே வளரணும். நம்ம பிள்ளைகள், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற சந்தோஷத்தை தவிர எனக்கு வேற சந்தோஷம் இல்லை. என் பிள்ளைகள் சத்தியத்துக்கு நடக்கிறாங்க, என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படுறாங்க, கத்தருக்குள் வளர்றாங்க, அதுதான் நம்மளோட சந்தோஷம். நீங்கள் அது பார்த்து சந்தோஷப்படணும். அதே போல் இந்த நாட்களில் சாலமோன் கேட்டதே தேவன் அவனுக்கு அருளி செய்தார். தகப்பன் காலத்தில் செய்யாத காரியத்தை மகனே கொண்டு கத்தர் செய்தார். அதே போல் எங்கள் வீடு கட்டணுமா, வாகனம் வாங்கணுமா, ஒரு இடத்தை வாங்கணுமா, தேவனிடத்தில் கேளுங்க. கண்டிப்பாக இந்த 7ஆம் மாதம் பூரணத்தின் மாதம், பூர்ணமான ஆசீர்வாதத்தும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கத்தர் தருவேன் கத்தர் சொல்லியிருக்கிறார். அதே போல கத்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்த யாபேசின் வேண்டுதலை கத்தர் கேட்டார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். നാലാകുമോ 4:10. யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கலும் முன்னாலே உள்ள வசனம், கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரை என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுதலே கத்தர் கேட்டார். முதலாவது அவனை என்ன பண்ணார்? தேவன் ஆசீர்வதித்தார். வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:22. கத்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டாத தேவன். கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் உங்களோட சந்ததிகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டானே முதலே. அப்புறம் தான் ஏசா வரான். அப்போ தகப்பன் இடத்துல கேட்குறாங்க. ஏசா தன் தகப்பனே நோக்கி, என் தகப்பனே இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு என்று என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதி என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதானே. இந்த நாட்களில் நம்மளும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிரியமாய் நம்ம நடக்கிற பிள்ளைகளாக கத்தர் நம்மளை மாற்றணும். யாபேசே போல கத்தர் நம்மளையே மாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 26ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் ஆசிரியர் யாக்கோபு பொழுது விடியும் வரை தூதனோடு போராடினான். அவன் கிட்ட சொன்னான், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை
விடப்போ. நீங்க இந்த மாதத்தில் தேவனிடத்துல கேளுங்க, ஏசப்பா அந்த யாபேசை ஆசீர்வதித்த தேவன் என்னே ஆசீர்வதின்னு கேட்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அதுபோல் இந்த நாட்களில் நம்ம ஆண்டவருக்கு இடத்துல ஆசீர்வாதத்தை கேட்கணும். யாபேசு முதல் ஆசீர்வாதத்தை கேட்டான். ரெண்டாவது அவன் என்ன சொன்னாங்க, என் நெல்லையே பெரிதாக்குன்னு கேட்டான். வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 6:14. எபிரேயர் 6:14. யாபேசு நெல்லைய கத்தர் ஆமே. யாபேசோட கத்தோட கரை இருந்த கத்தமா நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எல்லே பெருகவே பெருக பண்ணுவேன். நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும். யாபேசை ஆசீர்வதித்த தேவன் நம்மளே ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளார். அவரிடத்த கேளுங்க, ஆண்டவரே இந்த மாதத்தில் எனக்கு இடத்தை வாங்கக்கூடிய வழி எனக்கு தாரும், என் எல்லைகளை நீ பெரிதாக்குன்னு கேட்கும்போது யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய எல்லைகளையும் பெரிதாக்க அவரால் முடியும். நீங்கள் மனதில் நினைக்கிற காரியத்தை ஒரு இடம் இல்லையா, தங்கதுக்கு ஒரு இடம் இல்லையா, கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அதுக்கேற்ற வழியை கர்த்தர் திறந்தருளுவார். நீ கேட்கறது எதுவோ அது உனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். யாபேசின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அவனை ஆசீர்வதித்தார், அவன் எல்லையே பெரிதாக்கினார். இன்னொரு வசனத்தை வாசி, ஆதியாகமோ 13:14-16 வரை வாசிங்க. ஆதியாகமம் 13:14-16. லோத்து ஆபிரகாம் சகோதரங்க தான். ஆனால் அவங்க 2 பேரும் 2 பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாமே தேவன் ஆசீர்வதித்தார், அவன் எல்லையே பெரிதாக்கினார். அதே போல் இந்த மாதத்தில் விட உங்களுக்கு இல்லாததே கர்த்தர் தந்து உங்களுடைய எல்லைகளை ஆசீர்வதி. நீங்கள் வந்து என் எல்லையே பெரிதாக்கும் ஆண்டவரே, எனக்கு தங்கதொருக்கு வீடு இல்லை, எனக்கு இடம் இல்லை ஆண்டவரே கேட்கும்போது யாபேசு கேட்ட தேவன், அவன் ஜெபத்தை கேட்ட தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 17:1-2 வாசிங்க. நானே திரளாக பெருக பண்ணாங்களா ஆபிரகாமே. அதே போல் இந்த நாட்களில் ஆபிரகாமே ஆசீர்வதித்த தேவன், யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்களோட எல்லைகளையும் கர்த்தர் பெரிதாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்தது என்ன சொல்லியிருக்க, உமது கரம் என்னோடு இருந்து. கர்த்தரோட கரம் நம்மோடு இருக்கணும். எஸ்ரா 7:6 வாசிங்க. எஸ்ரா 7:6. ஆமே. எஸ்ரா தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். தேவனாய கர்த்தர் அருளிய மோசையின் நியாயப்பிரமாணத்திலே தேர்ந்த வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டதையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தாரா. அதே போல நம்முடைய ராஜா பரமபிதா இயேசுவானவர் நம்முடைய ராஜா இந்த மாதத்தில் உங்களுக்கு கேட்கிற எல்லாவற்றையும் அவர் தருகிற தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, நெகமியா 2:8 வாசிப்போம். நெகமியா 2. தேவனாகிய கர்த்தர் பாரு, அவனை கேட்டதெல்லாம் தேவன் அவனுக்கு கொடுத்தார். அதே போல் இந்த நாட்களில் இந்த 7ஆம் மாதத்தில் இந்த முதல் வாரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கேட்கிறதெல்லாவற்றையும் தந்தருளுவார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீங்கள் கேட்கிறதெல்லாம் இந்த மாதம்
7ஆம் மாதம் சொல்லு பூர்ணத்தின் மாதம். நீங்கள் போயிட்டே இருங்க, இந்த மாதம் எல்லாம் கத்தர் உங்களோடு கூட இருப்பார். பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கும் கத்த தரப்போகிறார். அது மட்டும் முதலாவது யாரை பற்றி நம்ம பார்த்தோம்? ஈசாக்கின் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. 2வது சாமுவேலின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மூன்றாவது தாவீது வேண்டுதல் கேட்கப்பட்டது. 4வது சாலமோனின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 5வது யாபேசின் வேண்டுதல். யாபேசு கேட்டதெல்லாம் தேவன் அவனுக்கு கொடுத்தார். அதே போல் இந்த மாதத்தில் அவன் என்னென்ன கேட்டாங்க? ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும், என்னை இல்லையே பெரிதாக்கும், தீங்குக்கு விலக்கி என்னை காத்தருளும், கத்தட கரை என்னோடு. அவன் கேட்டதெல்லாம் தேவன் அவனுக்கு செய்தார். அது யாபேசின் தேவன் நம்முடைய தேவன், உங்களோட தேவன். அந்த வசனத்தின் முன்னாலே உங்கள் பேரை வச்சு வாசிங்களே. லீலாமே கத்தர் வேண்டதெல்லாம் கத்தர் கொடுப்பார். யாபேசின் தேவன் என்னோடு கூட இரு. ஐயா அடிக்கடி அந்த வசனம் எடுத்துட்டு உன் பேரை வச்சு வாசிரு, கத்தர் உனக்கு எல்லாம் தருவேன்னு சொல்லுவார். அதே போல அந்த இடத்துல 1 நாளாகமம் 4ஆம் 10ஆம் உங்கள் பேரை வச்சு தாசிங்க. லீலாம்மா இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை இல்லையே பெரிதாக்கி உமது கரை என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளு என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் அருளினா. அவனுக்கு மட்டுமல்ல, கேட்கிற நம்ம கூட கத்தர் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கத்தர் செய்வார். நம்ம மேலே ஆண்டவருக்கு கோபமா? நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகள். கத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கும் கத்தர் செய்ய போகிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யோபு ஜவனை நோக்கி ஜெபம் பண்ணா, அவன் வேண்டுதலே கத்தர் கேட்டாரா. யோபு 42:10 வாசிப்போம். யோபுக்கு 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவனுக்கு என்னென்னா இருந்துச்சு, எல்லாம் இறந்து போச்சு இல்லையா? அது வாசிங்க. என்னென்னா அவன் சத்ததை, அவன் பொருட்கள் எல்லாம் போனதை பற்றி வாசிங்க. ஆ ஆ இப்போ கத்தர் பாரு, அவன் இவ்வளோ இருந்துச்சு, ஆனால் அவன் எல்லாவற்றையும் நஷ்டமாக்கின பிறகு கத்தர் அவன் எத்தனை கொடுத்தாரு? ரெட்டத்தனையா கத்தர் அவனுக்கு கொடுத்தார். கத்தர் இந்த போகிறதை பற்றி நம்ம கணக்கில்லை, கத்தர் நம்மோடு கூட இருக்காம. என்னென்ன பொருட்கள் நம்ம எவ்வளோ வச்சுருந்துருப்பாங்க, எல்லாம் நஷ்டமாய் போயிருக்கும். ஆனாலும் கத்தர் என்ன பண்ணுவார்? போனதையும் சேர்த்து ரெட்டத்தனையா கத்தர் நமக்கு திருப்பி கொடுக்குற தேவன் பாருங்க. கத்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். அவன் முன்னிலையே பார்க்கலும் அவன் பின் இல்லை. வசனத்தை வாசிங்க. சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கல ரெட்டத்தனையாய் கத்தர் அவனு கூட. அதே போல நமக்கு ஒரு பட்சம் நமக்கு இருந்த சொத்தெல்லாம் போனா கூட தேவனிடத்துல கேளுங்க. யோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களோடும் கத்தர் கூட இருக்க. இந்த மாதத்துல எல்லாவற்றையும் ரெட்டத்தனையா கத்தர் தருகிறார. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. இப்போ யோபு பாருங்க, எப்படி அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாயிருந்திருக்கும். அவன் எவ்வளோ வேதனை பெற்றேனோ, அந்த வேதனை கேட்டதான ஆசீர்வாதத்தை அவன் கடைசி நாட்களில் கத்தர் அவனுக்கு கொடுத்தாரு. அதெல்லாம் இவ்வளோ நமக்கு அதே மாதிரி எத்தனையோ காரியங்கள் நஷ்டப்பட்டு போயிருக்கோம். ஆனாலும் கத்தர் அதெல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தருவார். நமக்கு தருகிறதான தேவன் அவர். எத்தனையோ சொத்துக்கள் பொருட்கள் எல்லாம் நஷ்டப்பட்டிருக்கோம். வரும் நாட்களில் பாருங்கள், நீங்கள் என்னென்னா நஷ்டப்பட்டு போனதோ அதற்றை எல்லாவற்றுக்கும் அதிகமாகவே கத்தர் உங்களுக்கு யோபு கொடுத்த தேவன் உங்களோடும் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனபடினால் யோபு தேவனை நம்பினாங்க. நீங்களும் தேவனை விசுவாசித்தனால் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கத்தர் தருகிறவராக இருக்கிறார். கடைசியாக சக்கரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:13. மலடியா இருந்த அவனை தேவனிடக்கு ஆராதனை செஞ்சு கொண்டிருந்தான். ஆனால் என்ன பண்ண, அவனுக்கு அவன் மனைவி மலடியா இருந்தாங்க. ஆனால் கத்தர் ஏற்ற காலத்தில் அவனுக்கு என்ன பண்ணுச்சு? ஒரு குழந்தைய கத்தர் கொடுத்தார்.
சக்கரியாவே பயப்படாதே. கர்த்தர் அவனோடு பேசினார். தூதன் அவனே நோக்கி, சக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. கர்த்தர் பாருங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் எத்தனை வருஷமானாலும், நான் நெய்வேலியில் சிபிஎம்மில் ஊழியம் செய்திருக்கும் போது 2 பேரும் என்ஜினியர், 20 வருஷம் குழந்தை இல்லை அந்த அம்மாவுக்கு. ஆனால் நாங்கள் வரும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். நம்ம தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினால் அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும். நான் இல்லாவிட்டா கர்த்தர் பார்த்துட்டுறாரு, மேலே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. பொருத்தனை பண்ணுறது முக்கியம் கிடையாது, அது நிறைவேற்றுகிறவராக இருக்கணும். ஆனபடினால் இந்த நாட்களில் நீங்களும் தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அவன் குழந்தைக்காக பண்ணாங்க, நீங்கள் எத்தனையோ காரியங்களுக்கு முன்னதாக இருக்குது. இந்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் எங்கள் ஜபத்தை கேளுவப்பா. முதலாவது ஈசாக்கு வேண்டுதல், ஈசாக்கின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 2வது சாமுவேலின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தாவீதின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சாலோமோனின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யாபேசின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யோபின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கடைசியா சக்கரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சக்கரியா ஜெபிச்ச காரியத்தை கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். அதே போல் இந்த மாதத்தில் விட நீங்க வந்திருக்கிறீங்க அப்படினாலே இந்த கேட்ட வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்.